பழனி அருகே ஒரு ஊரே தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடம் என திடீரென தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் சொத்துக்களை விற்கவும் வாங்கவும் முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி. 18 வார்டுகள் கொண்ட இந்த பேரூராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பாலசமுத்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட 96 ஏக்கர் பரப்பளவுள்ள பகுதியை தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு பாத்தியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள பகுதி முழுவதும் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பல 100 ஆண்டுகளாக பரம்பரையாக வசித்து வரும் இப்பகுதியை கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என மாற்றப்பட்டுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. இது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிந்த பாலசமுத்திரம் பேரூராட்சியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் பிரியங்கா தலைமையிலான பொதுமக்கள் சிலர் பழனி கோட்டாட்சியர் சிவக்குமாரிடம் இன்று மனு அளித்தனர். ஒரு பேரூராட்சியையே வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில், என் பேர் பிரியங்கா. நான் பாலசமுத்திரம் பிஜேபியோட ஒன்றிய செயலாளராக இருக்கேன். பாலசமுத்திரம் பேரூராட்சி ஃபுல்லுமே பொதுமக்கள் ஒரு படிக்கிறக்கோ இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்குறக்கோ இல்லை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறக்கோ அவங்கவுங்க பெற்றவங்க இடத்த விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டோம். அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு பாத்தியப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க. பழைய விஓ ரெக்கார்டு படி 53/1ஏங்கிற சர்வே நம்பர் பாலசமுத்திரம் முழுவதும் கட்டுப்பட்ட இடமாகும். அதோட மொத்த பரப்பளவு 96 ஏக்கர் ஆகும். இந்த 96 ஏக்கருமே வக்ஃபு வாரியத்துக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வக்ஃபு வாரியத்தோட இடத்துக்கான சர்வே நம்பர் பட்டா நம்பர் இதெல்லாம் வேறையாக இருக்கிறதுனால இந்த கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து விரைவில் இடத்த பதிவுக்கு ஏற்பாடு செய்யுமாறு எல்லாரும் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு பொதுமக்கள் சார்பாக